அது ஒரு அழகான கிராமம். அங்கே எப்போதும் பச்சை பச்சரேன்னு இருக்கும். அங்கே விவசாயம் செய்வோர்தான் ராஜா. அந்த கிராமத்தில் ராமன் என்ற ஏழை தன் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தார். இருவரும் ஒரு நாள் இப்படி பேசிட்டு இருந்தனர். இங்க பாரு சீதா, நம்ம இந்த ஊர்ல சொந்த நிலம் இல்லாமல் வருமானம் வராது. தினம் கூலி வேலைக்கு போய் என்னால ஒன்னும் செய்ய முடியல. அதுவும் மாசத்துல பாதி நாள் தான் வேலை இருக்கு. மீதி நாள் சும்மா இருக்க வேண்டியதா இருக்கும். நம்ம குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கூட கடை வாங்கி கட்ட வேண்டியதே இருக்கு. என்னதான் பண்றதுன்னு தெரியல சீதா. என்னங்க, நான் வேணுமா ஒரு யோசனை சொல்லவா? அதை செய்த நம்ம கஷ்டமெல்லாம் போயிடும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைத்தால் நம்ம நல்லா வாழலாம். நான் சொல்றத கேக்குறீங்களா? என்ன சீதா இப்படி கேக்குற? நீ எது சொன்னாலும் நல்லதுக்கு தான் இருக்கும். நீ சொல்லு சீதா, நான் அதுபடியே செய்றேன். நீ எது சொன்னாலும் எனக்கு சரிதான். என்னமோ சீதா, நான் உழைக்க ரெடியா இருக்கேன். நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்து நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல உணவும் படிப்பும் கொடுத்தா போதும். எனக்கு வேற எதுவும் வேண்டாம் சீதா. அது வந்துங்க, நம்ம ஜமீன்தார் ஐயா கிட்ட போய் நமக்கு ஏதாவது குத்தகைக்கு விவசாய நிலம் கிடைக்குமான்னு கேளுங்க. அப்படி ஒரு நிலம் கிடைத்தால் நம்ம உழைப்பை வைத்து முன்னேறிடலாம். சீதா, நீ நல்ல யோசனை சொன்ன. இது போதும். நாளைக்கே நான் போய் ஜமீன்தார் ஐயாவை பாக்குறேன். சரிங்க. மறுநாள் காலையிலேயே ராமன் ஜமீன்தாரை பார்க்க சென்றார். ராமன் ஜமீன்தார் கிட்ட போய் குத்தகைக்கு நிலம் கேட்டார். அதற்கு ஜமீன்தார், என்னடா ராமா இப்போ வந்து கேக்குற? இருந்த நிலமெல்லாம் குத்தகைக்கு போயிட்டு, நீ வேணுமுன்னா ஒரு நிலம் விற்பனைக்கு இருக்கு, அத வாங்கிக்கோ. ஒரு 50,000 கொண்டு வாடா, நான் நிலம் தரேன். இதை கேட்டதும் ராமன் புலம்பிக் கொண்டே வீட்டுக்கு சென்றார். வீட்டுக்கு சென்ற ராமன் சீதா கிட்ட நடந்தத சொன்னார். அதற்கு சீதா, அதற்கு ஏங்க வருத்தப்படுறீங்க? என்கிட்ட கொஞ்சம் நகை இருக்குல்ல, அதை வைத்து நம்ம அந்த நிலத்தை வாங்கலாங்க. இல்ல சீதா, விடுங்க, பாத்துக்கலாம். அடுத்த நாளே ராமன் ஜமீன்தார் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நிலத்தை வாங்கிட்டாரு. அன்னையிலிருந்து ராமன் தனது நிலத்தில் கடினமாக உழைக்க ஆரம்பித்தார். விவசாயம் மட்டுமின்றி மற்ற வேலைகளும் செய்தார். விறகு வெட்டி விற்றார். அதுபோக அவருக்கு மாம்பழம் தோட்டம் இருந்தது. அந்த மாம்பழம் தோட்டத்தில் அவர் தினமும் சென்று மாம்பழம் பழுத்துவிட்டா எப்படி இருக்கிறது என்று பார்த்து அவரே மரம் ஏறி கூடையில் நிரப்பி எடுத்து சேகரித்து வைப்பார். அதற்கு வேலையாள் கூட வைக்க மாட்டார். அப்படியெல்லாம் உழைத்தால் அவருக்கு கை மேல பலன் கிடைத்தது. அவருக்கு தினமும் பறிப்பது போலே மாமரம் கனிகளை கொடுத்து கொண்டே இருந்தது. அதனால் அவருக்கு தினமும் வருமானம் வந்தது. அப்படி அவர் தினமும் தன்னுடைய தோட்டத்தில் அறுவடை செய்த கனியும் காய்கறியும் எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போயிட்டு வருவார். ராமன் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தில் நல்லா வீடு கட்டினார். அது மட்டுமில்லாமல் குழந்தைகளுக்கு நல்ல உணவு, உடை, சாப்பாடு எல்லாம் அவரால் கொடுக்க முடிந்தது. இது எல்லாத்துக்கும் காரணம் ராமனோட உழைப்புதான் குழந்தைகளே. அதனால் உழைத்தால்தான் வருமானம் வரும். வருமானம் வந்தால்தான் வாழ்க்கையில் உயர முடியும்.